மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நேற்றைய நாளிலே பார்த்த அதே வசனத்தை தான் இந்த நாளிலும் வாசிக்க போகிறோம். அந்த ஒரே வசனம் தான், ஒரே வசனத்திலே 4 நாளைக்குரிய வார்த்தைகள் அங்கே அடங்கியது. இன்றைய நாளைய மன்னாவின் தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் என் ஜீவனாயிருக்கிறார், நான் அஞ்ச மாட்டேன். கர்த்தரின் ஜீவனானார், நான் அஞ்ச மாட்டேன். அவர் நமக்கு ரட்சகர் மாத்திரமல்ல, நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்கு ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்குள்ளே அவர்தான் ஜீவனை கொடுக்கிறவர். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய நாசியிலே சுவாசத்தை அவர் ஊதி ஜீவ ஆத்மா வாக்கினார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கண்பான தேவச்சனமே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய இரத்தத்திலே அவர் நமக்கு கொடுத்த ஜீவன் இருக்கிறது. நம்முடைய சுவாச காற்றிலே அவருடைய ஜீவன் கலந்திருக்கிறது. அவருடைய ஜீவன் இல்லை என்று சொன்னால் நாம் நடமாட முடியாது, நாம் உயிர் வாழ முடியாது. அவரே நம்மை உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தவர்களை உயிர்ப்பித்தார், ஜீவனடைய பண்ணினார். ஜீவன் தருகிற மெய்யான இரட்சகராக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆம், ஜீவன் அவரிடத்தில் தான் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 63ஆம் வசனம் சொல்லுகிறது, வார்த்தை ஆவியாக ஜீவனாகவும். எனவேதான் பேதுரு சொல்லுகிறார், எல்லோரும் போக மனதாக இருக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிடத்திலே கேட்டார், நீங்களும் போக, என்னை விட்டு போக மனதாக இருக்கிறீர்களோ என்று கேட்கும் போது, ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு நாங்கள் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்னார். ஆம், கேட்கிற அருமையான தேவச்சனமே, நமக்குள்ளே ஜீவன் தந்து நம்மை ஜீவிக்க வைக்கிறவர், நம்மை வாழ வைக்கிறவர் ஆண்டவராகி என்கிறது நினைவில் கொண்டவர்களாய், நம்மை பிழைக்க செய்தவர், மரித்து போயிருந்த நிலையிலே நாம் காணப்பட்டோம், நம்மை உயிர்ப்பித்தவர், ஜீவன் தந்து நம்மை நிலப்படுத்தி இருக்கிற ஆண்டவரை நாம் எப்போதும் கண்முன் வாய் நிறுத்துவோம். அவர் எப்போது நமக்கு துணையாக இருப்பார் என்கிறதிலே சந்தேகமில்லை. அப்படி அவர் நமக்கு ஜீவனாக இருக்கிறபடியினாலே நாம் அஞ்ச தேவையில்லை, நாம் பயப்பட தேவையில்லை. அவர் எப்போதும் கூட இருக்கிறார். எனவே நாம் ஜெபம் பண்ணுவோம், அவருடைய ஜீவன் எப்போதும் நம் கூட இருப்பதற்காக நாம் சொல்லுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாளிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு வெளிச்சமும், நீர் எங்களுக்கு ரட்சிப்பும், நீர் எங்களுக்கு ஜீவனமா இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள இருக்கிறதுக்காக, நீர் எங்களை ஜீவாத்மா வாக்கி இருக்கிறதுக்காக, உம்முடைய வார்த்தையினாலே எங்களுக்கு ஜீவன் தந்து எங்களை பலப்படுத்தி இருக்கிறதுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்குள்ளே ஜீவன் தந்திருக்கிறதுனாலே யாருக்கும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை. சத்துருவை எதிர்த்து நிற்கும்படியான திராணியை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடிப்போவார் என்கிற வார்த்தையின்படியாக ஆண்டவரே, எந்த சூழ்நிலை நாங்கள் பயப்படாதபடிக்கு, அஞ்சாதபடிக்கு உம்முடைய ஆண்டவரே அப்பா ஜீவன் எங்களுக்குள்ளே இருக்கிறது என்கிறதை உணர்ந்தவர்களாய், அறிந்தவர்களாய் என்றும் நாங்கள் உம்முடைய மறைவிலே, உம்முடைய நிழலிலே நாங்கள் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொண்டு நடத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.